ரீசெண்டாக எல்ஹெச்டிசி வெர்ஷன் 5 வந்து ஆண்ட்ராய்ட் 17 இன்டெகிரேட்டடாக உங்களுக்கு சிஸ்டம் வைட் அவைலபிளாக இருக்கும்னு ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்னடான்னா நானே மறந்துட்டேன். என்கிட்ட பிக்சல் 10 ப்ரோவில் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா 3 தானே ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இப்போ எல்ஹெச்டிசி இருக்கணும் இல்லையா? ஸோ நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஒன்று ஆண்ட்ராய்ட் 17 ரன் ஆகிற பிக்சல் 10 ப்ரோ, இன்னொன்று S24 அல்ட்ரா, இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 16 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டிவைஸையுமே சைட் பை சைட் பார்த்து ரெண்டுத்துலேயுமே நார்டு பட்ஸ் 4 ப்ரோவை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே ஹேமலோடி ஆப் தான். ரெண்டு ஃபோன்லேயுமே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேங்க. சரியா, உங்களுக்கு அந்த வேல்யூஸ் அதாவது டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு. இப்போ ஆப் லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயுமே ஆப் சிமிலராக ஒரே மாதிரியான ஒரு யூஐயில் ஸ்டார்ட் ஆனாலும் கீழே போக போக உங்களுக்கு OnePlus 3D ஆடியோ இருக்கா, அடுத்து பாருங்கள் சவுண்ட் மாஸ்டர் EQ இருக்கா, அதுக்கு கீழே ஹைரஸ் அப்படிங்கிறது பிக்சலில் இருக்குது. பட் சாம்சங்கில் இல்லை. ஏன்னா இது ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா 3 இருக்குது. அண்ட் அதுக்கு எவிடன்ஸாக நம்ம இப்போ அப்படியே இங்கே டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளே போனால் இங்கே நமக்கு வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா சப்போர்ட்டட் கோடெக்ஸ் எல்லாமே பிரைட்டாக இருக்கும். அன்சப்போர்ட்டட் கோடெக்ஸாக இருந்ததுன்னா கிரே அவுட் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்ஹெச்டிசி வெர்ஷன் 5 காட்டுது. அதை தாண்டி ப்ளூடூத் ஆடியோ சாம்பிளிங் ரேட் வேணும்னா 96 கிலோஹெர்ட்ஸ்க்கு நம்மளால் புஷ் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு பக்கம். அண்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் மியூசிக்கே போகிறேன். ஸோ இதில் நான் பாட்டு கேட்கும்போது பொதுவாக இப்போது ஆல்ரெடி நான் அதை ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். பிக்சல் டிவைசஸில் வால்யூம் லெவல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமையே எனக்கு வால்யூமில் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இந்த வால்யூம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த லெவல் ஆஃப் வால்யூம் இஸ் மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது பிக்சல் டிவைஸில். அண்ட் நீங்கள் யாராவது OnePlus நார்டு பட்ஸ் 4 ப்ரோ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.